ஹாய் ஹலோ வெல்கம். அர்ஜுன் நடிப்பில் வெளிவந்த பிளாஸ்ட் அண்ட் ஜோதிகா நடிப்பில் வெளிவந்த சிஸ்டம் ரெண்டு படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். பேருக்கு ஏற்ற மாதிரி படம் ஃபுல்லாவே பிளாஸ்ட் தான். படத்துல அர்ஜுன் சார் வந்து ஒரு கராத்தே மாஸ்டர். அவருக்கு எல்லா விதமான ஃபைட்டுமே தெரியும். அவங்களோட ஒய்ஃப் அபிராமி, அவங்களுக்கும் ஃபைட்டு தெரியும். இவங்களோட பொண்ணு தான் பிரீத்தி. எந்த பிரச்சனை வந்தாலும் தனியாவே சமாளிக்கணும் அப்படி சொல்லிட்டு சின்ன வயசுல இருந்தே இவங்களுக்கும் ஃபைட் எல்லாமே சொல்லி கொடுத்துருப்பாங்க. இன்னொரு பக்கம் வில்லன் கேங், அதாவது மைனிங் கனிம வள கொள்ளை இருக்குல்ல, அதுல வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணா 7,000 கோடி வரையும் சம்பாதிக்கலாம் அப்படி சொல்லி ஒரு பிளான் ஒன்று பண்றாங்க. இதுக்காக மினிஸ்டர் எல்லாம் பேரம் பேசுறாங்க. அவர் ஒரு 1000 கோடி கொடு, நான் பண்ணி வைக்கிறேன் அப்படி சொல்றாரு. இப்போ இவங்களுக்கு கீழே இருக்கவங்க மூலமா பணத்தை வந்து டிரான்சாக்ஷன் பண்ணணும். அப்படி பண்ணும்போது அவருக்கு யதார்த்தமா ஆக்சிடென்ட் ஆயிருது. இப்போ அவருக்கு மெடிசன் வாங்குறதுக்காக ஒரு மெடிக்கல் போறாங்க. அந்த இடத்துல அர்ஜுன் ஃபேமிலில இருந்து ஒருத்தவங்க இருக்காங்க. இப்போ அவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு தகராறு ஒன்று ஏற்பட்டுருது. இதுக்கப்புறம் அர்ஜுன் ஃபேமிலிக்கும் வில்லன் கேங்குக்கும் என்னாச்சு அப்படிங்கறதான் படத்தோட கதையே. படம் ஃபுல்லாவே ஃபைட்டா தான் இருக்கும். மூணு பேருக்குமே ஆக்ஷன் சீன் ஃபுல்லா கொடுத்து வச்சிருப்பாங்க. அர்ஜுன் வந்து ஏழுமலை படத்துல எப்படி ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாம் பார்த்தோமோ அதை விட பயங்கரமா இருக்கும் இந்த படத்துல. ஒரு பக்கா ஆக்ஷன் ஃபிலிம் பார்க்கணும்னா இந்த படம் கண்டிப்பா பாருங்க. அர்ஜுன் சாருக்கு இது ஒரு மிகப்பெரிய கம்பேக்கா இருக்கும். மறக்காம தேட்டர்ல போய் பாருங்க. ஒரு லாஜிக் சீன் இல்லாட்டியும் தேட்டர்ல பார்க்கும்போது ஃபுல் வைபா இருக்கும். அடுத்ததா சிஸ்டம் படத்தை பத்தி பார்ப்போம். படத்துல ரெண்டு ஹீரோயின்ஸ் இருக்காங்க. ஒன்னு சோனா, இன்னொருத்தவங்க ஜோதியா. சோனா வந்து ஒரு பப்ளிக் ப்ராஸ்டியூட்டர். அந்த சிட்டிலேயே ஒரு பெரிய லாயர் ஒருத்தர் இருக்காங்க. அதாவது எந்த கேஸா இருந்தாலும் லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்குறவரு. அவர் எடுத்த கேஸ் இது வரைக்கும் தோத்ததா சரித்திரமே இருக்காது. அவருக்கு வந்து ரெண்டு பசங்க இருக்காங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு. அந்த பையன் வந்து சும்மா சுத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்க தான் அந்த சோனா, அந்த பப்ளிக் ப்ராஸ்டியூட்டர் சொன்னேன்ல. இப்போ அந்த அப்பா என்ன சொல்றாருன்னா, நீ என் கம்பெனிலேயே பார்ட்னர்ஷிப்பா சேர்ந்துக்க, அதுக்கு உனக்கு ஒரு டாஸ்க் ஒன்று தரேன் அப்படின்னு சொல்றாரு. கண்டினியூஸா தொடர்ந்து ஒரு 10 கேஸ் வாதாடி ஜெயிக்கணும். அப்படி ஜெயிச்சுட்டா என் கம்பெனிலே சேர்ந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொல்றாரு. நம்ம ரெண்டாவது ஹீரோயின் ஜோதியாவும் அதே கோர்ட்ல தான் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது சோனாவோட ஃப்ரெண்டு. இப்போ சோனா வந்து தொடர்ந்து 9 கேஸ் ஜெயிச்சிடுறாங்க. இப்போ 10வது கேஸ் பார்த்தீங்கன்னா, அந்த சிட்டிலே ரிச்சஸ்ட் மேன் அவன் ஒருத்தன் வந்து அந்த கேஸ்ல மாட்டிக்கிறான். அவனை எதிர்த்து போராடுறவங்க தான் சோனா. இப்போ அவனுக்கு ஆதரவா கல்யாணங்கிற யாரும் பார்த்தீங்கன்னா அவனோட அப்பா லாயர் வந்து இறங்குறாரு. இப்போ அவங்க அப்பாவை எதிர்த்து இந்த கேஸ் ஜெயிச்சாங்களா இல்லையா அப்படிங்கறத அந்த படத்தோட கதையே. படம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருப்பாங்க. மறக்காம அமேசான் பிரைம்ல பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. டாடா, பை பை.